أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமுள்ள அல்லாஹுவின் திருப்பெயரால் இந்த சீரா வகுப்பினுடைய இன்றைய வகுப்பை தொடங்குகிறேன். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்முடைய எல்லோருடைய வாழ்க்கையிலும் நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை அறிந்து புரிந்து பேணி பின்பற்றக்கூடிய நல்லடியார்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்குவானாக என்ற ஆரம்ப துஆவோடு நாம் தொடர்ச்சியாக பெருமானார் நம் உயிரிலும் மேலான உத்தம நபியின் வாழ்க்கை வரலாற்றினுடைய முக்கியமான பகுதிகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே சென்ற வகுப்பிலே நாம் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுபிராயத்தில் இருக்கின்ற பொழுது அவர்களுடைய பெற்றோர்கள் மரணமடைந்த நிகழ்வுகளை நாம் பார்த்தோம். ரசூலுல்லாஹ்வுடைய பெற்றோர்களுடைய மரணத்திற்கு பிறகு பாசம் நேசமும் மிகுந்த பாட்டனாருடன் பெருமானார் வாழ்ந்த வளர்ந்த விதத்தையும் அவருடைய மரணத்திற்கு பிறகும் தன்னுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி வளர்த்தார்கள், எப்படி வழிகாட்டி ட்ரெயின் செய்தார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்த்து வந்தோம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வானம் மழை பொழிந்ததை நிகழ்வை நாம் எடுத்து கூறினோம். பெருமானாருடைய அந்த பரக்கத்தை அல்லாஹு தஆலா இந்த மண்ணிலே பெருமானார் சிறு வயது இருக்கும் பொழுதே மக்களுக்கு உணர்த்தினான். அதற்கு பிறகு யாருக்குமே இறங்கி வராத ஒரு துறவி பஹீரா பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற அறிகுறிகளை அறிந்து இறங்கி வந்து அவர்களுக்காக அந்த வியாபார கூட்டத்திற்காக விருந்து உபசரித்து பெருமானாரை தயவு செய்து இங்கிருந்து அழைத்து நீங்கள் மக்காவிற்கே கொண்டு சென்று விடுங்கள், ஏனென்றால் ரோமானியர்களும் யூதர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் நபி என்பதை அறிந்து கொண்டால், நுபுவத்தை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக அவர்களின் மூலமாக இவருக்கு ஆபத்து ஏற்படலாம், எனவே நீங்கள் கொண்டு சென்று விடுங்கள் என்று அபூ தாலிபை ஏவியதும் அபூ தாலிப் அப்படியே சில வாலிபர்களை அழைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உடனே மக்காவிற்கு திரும்ப அழைத்து அனுப்பிவிட்டார்கள் என்ற செய்திகளை எல்லாம் பார்த்தோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளம் வயதில் இருந்தே நல்ல நற்பண்பு நற்குணம் உடையவர்களாக வாழ்ந்தார்கள், வளர்ந்தார்கள், வளர்க்கப்பட்டார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்த்து வருகின்றோம். இளம் வயதிலேயே ஒரு சமுதாய அக்கறை கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் இன்றைய வகுப்பிலே நாம் ரசூலுல்லாஹ்வுடைய சில வாழ்க்கை சம்பவங்களை உங்கள் முன்னால் வைத்து அதை நான் உங்களுக்கு புரிய வைக்க விரும்புகின்றேன்.
அருமையானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளம் வயதாக 20வது வயது ரசூலுல்லாஹுக்கு வருகிறது. அந்த 20வது வயதிலே மக்காவிலே ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்படுகிறது. மக்காவிலே ஒரு சண்டை கலவரம் ஏற்படுகிறது. அதாவது மக்காவில் உக்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கெட் சந்தை இருக்கிறது. பிரபலியமான ஒரு சந்தை, உக்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தை. அந்த உக்கால் சந்தையிலே இந்த சண்டை ஆரம்பிக்கிறது. என்ன நடந்தது? மக்காவில் குறைஷியர்கள் இருக்கிறார்கள், கினானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தார்கள், கோத்திரத்தார்கள் இருக்கிறார்கள். இந்த கினானா குறைஷ் இவர்கள் இணைவரும் இணைந்து இன்னொரு கூட்டம் ஒன்று, கைஸ் ஐலான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் ஒன்று இருக்கிறது. குறைஷிகளும் கினானாவும் இந்த கோத்திரங்கள் கினானா குறைஷ் இவர்கள் சேர்ந்து கைஸ் அயலான் அப்படின்ற கூட்டத்தோடு சண்டை போடுகிறார்கள். இந்த சண்டைக்கு, இந்த போருக்கு பெயர், இது ஒரு, அதாவது சிறு சிறு கோத்திரங்கள், குழுக்கள், இவர்களுக்கு மத்தியில் ஒரு போர் ஏற்படுகிறது. அந்த போருக்கு பெயர் ஹர்புல் ஃபிஜார் அப்படின்னு சொல்றாங்க. ஹர்புனா போர், ஃபிஜார் அப்படின்னு சொன்னா பாவம் அப்படின்னு அர்த்தம். பாவம், பாவப்போர். ஏன் பாவப்போர் அப்படின்ட்டு பெயர் ஏற்பட்டது என்று சொன்னால், மக்காவில் குறைஷர்கள், அதாவது அங்கு வாழ்ந்த அரபியர்கள் ஜாஹிலியாக்களுடைய காலகட்டத்தில் இருந்தே அவர்கள் புனிதமான சில மாதங்கள் இருக்கிறது. அஷ்ஹுருல் ஹுரும்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இல்லையா? புனிதமான சில மாதங்கள். அந்த புனிதமான சில மாதங்களிலே எவ்வளவு பெரிய பகை உணர்வு கொண்ட அரபுகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் வாளை எடுத்து போர் செய்ய மாட்டார்கள். காரணம், அந்த மாதங்களுக்கென்று ஒரு கண்ணியம் இருக்கிறது. அந்த கண்ணியமான மாதம் என்பது ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே அது கடைபிடிக்கப்பட்டு வந்ததன் காரணத்தினால் அந்த காலங்களில் மட்டும் அவர்கள் போர் செய்ய தயங்குவார்கள். எவ்வளவு பெரிய சண்டை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அந்த மாதங்களில் மட்டும் போர் செய்ய மாட்டாங்க. அதான் அஷ்ஹுருல் ஹுரும் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணியமிக்க அந்த மாதங்கள். ஆனால் இந்த ஹர்புல் ஃபிஜார் என்று சொல்லக்கூடிய இந்த போர் இருக்கு இல்லையா, அந்த அஷ்ஹுருல் ஹுரும் சொல்லக்கூடிய கண்ணியமிக்க மாதங்களில் ஒரு மாதத்தில் ஏற்பட்டது. எதிர்பார்க்க முடியாத, அதாவது எதிர்பாராத விதமாக, தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையாக ஏற்பட்டு இந்த போர் சண்டை ஏற்பட்டதுனால இது பாவப்போர் அப்படின்றே பேராகிவிட்டது, ஹர்புல் ஃபிஜார். இது ஏன் அப்படின்னு சொன்னா, நான் கினானாவுடைய கோத்திரம்னு சொன்னேன் இல்லையா, குறைஷியும் கினானாவும் சேர்ந்து கைஸ் ஐலான்ற கூட்டத்தோட சண்டை போடுறாங்க. இந்த கினானாவுடைய கூட்டத்தில் இருந்து ஒருத்தர் என்ன பண்றான், கைஸ் அயலான் அப்படின்ற அந்த கூட்டத்தில் உள்ள 3 பேரை கடத்தி கொண்டு போய் கொலை செய்து விடுகின்றான். இந்த செய்தி உக்காலுடைய சந்தையிலே எல்லா இடத்திலையும் பரவுகிறது. வியாபாரத்திற்கு வந்தவர்கள், வியாபாரம் செய்பவர்கள் எல்லாம் தன்னுடைய வியாபாரத்தை நிறுத்தி கொண்டு போரிடுவதற்கும் சண்டையிடுவதற்கும் என கொலை ஏற்பட்டிருக்கிறது. 3 பேரை கடத்தி கொலை செய்திருக்கிற காரணத்தினால அவ்வளவு பேரும் இந்த பக்கம் ஒரு கூட்டம், அந்த பக்கம் ஒரு கூட்டமாக பிரிந்து சண்டையிடுவதற்கு தயாராகி விடுகிறார்கள். அதுல பனு கினானாங்கிற அந்த கூட்டத்தில் ஹர்ப் இப்னு உமையா அப்படிங்கிறவருடைய தலைமையில தான் அந்த போர், கினானா குறைஷ் சேர்ந்து போரிடுகிறார்கள். ஆரம்ப கட்டத்தில் கைஸ் அயலானுடைய கை ஓங்கி இருந்தாலும் நேரமாக ஆக, பகல் பொழுது ரொம்ப நீண்டு போக போக அந்த நிலை மாறி கைஸ் அயலானுக்கு எதிராக அந்த போர் திரும்பி குறைஷும் கினானாவுடைய கைகள் ஓங்க ஆரம்பிக்கிறது. கைஸ் அயலானுடைய கைகள் கீழே விழ ஆரம்பித்து தோற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது குறைஷிகளில் ஒரு சில பேர் என்ன நினைச்சாங்கன்னா, எதுக்கு போட்டு நம்ம இப்படி போட்டு அவங்கள கொடுமைப்படுத்தணும், சண்டை போடணும், அதனால நம்ம என்ன செஞ்சிருவோம், ஒப்பந்தம் பண்ணி கொள்ளலாம், சுமூகமாக பேசி முடித்து கொள்ளலாம் அப்படின்னு அந்த குறைஷிகளில் ஒரு சில பேர் ஆலோசனை சொல்லி அந்த போரை அவர்கள்
சமாதானமாக சமரசம் பேசுவதற்கு முற்படுகின்றார்கள். இதில் சமாதானம் எப்படி? அந்த பக்கமும் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கிறது, இந்த பக்கமும் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. கைஸ் அயலானுடைய கூட்டத்திலேயும் உயிர்கள் இழக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த குறைஷி மற்றும் கினானாவுடைய பகுதியிலும், அதாவது அவங்களுடைய சைட்லையும் உயிர்கள் இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. அப்போ சமாதானம் என்ன செய்யணும் அப்படின்னா, ரெண்டு பக்கத்திலையும் எவ்வளவு உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை கணக்கெடுத்து சமமாக இருந்தால் சுமூகமாக அப்படியே முடிச்சுக்கலாம். அல்லது எந்த கூட்டத்தில் உயிர் சேதம் அதிகமாக இருக்கிறதோ அந்த கூட்டத்தார்கள் என்ன செய்யணும், அதிகமான உயிர் சேதம் ஏற்பட்டதுனால எவ்வளவு அதிகமான மேற்கொண்டு உயிர்கள் இழக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும் நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு பக்கம் 10 பேர் இறந்திருக்காங்க, இன்னொரு பக்கம் 15 பேர் இறந்திருக்காங்க அப்படின்னா 10 சரியா போச்சு, இன்னொரு 5 எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அந்த 5க்கு யாருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு நஷ்ட ஈடு இவர்கள் வழங்க வேண்டும் என்று சுமூகமான முறையில் அவர்கள் பேசி முடிக்கிறார்கள். இப்படி அந்த ஹர்புல் ஃபிஜார் அப்படின்னு சொல்லக்கூடிய போர் முடிவுக்கு வருகிறது. இந்த போரிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆரம்ப கட்டத்தில் கலந்திருக்கிறார். ரசூலுல்லா சின்ன வயசு தான், அதில் கலந்துக்கிட்டாங்க. எப்படி கலந்துக்கிட்டாங்கன்னு சொன்னால், தன்னுடைய தந்தையோடு உடன் பிறந்தவர்களோடு தானே ரசூலுல்லா வாழ்கிறார்கள், வளருகிறார்கள். தன்னுடைய அத்தாவுடைய சகோதரர்கள் இந்த போரில் கலந்து கொண்டதன் காரணத்தினால அவர்களுக்கு அம்புகளை எடுத்து கொடுப்பது, உதவுவது போன்ற செயல்களை, உதவிகளை செய்வதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போரிலே கலந்து கொள்கிறார்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போ இந்த நிகழ்ச்சி இப்படி நடந்திருக்கிறது. அந்த புனிதமான நாட்களிலே இந்த போர் ஏற்பட்டதனால் ஹர்புல் பிஜார் என்று சொல்லக்கூடிய பாவப்போர் என்கின்ற பெயர் தாங்கிய போராக இந்த போர் அமைந்தது. இந்த போருக்கு பின்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கோட்டத்தார்கள், ஹாஷிம் குலத்தார்கள், குறைஷிகள் ஒரு முடிவு செஞ்சு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு அழகான ஒரு ஒப்பந்தத்தை ஒன்று போடுகிறார்கள். அந்த ஒப்பந்தம் சமூக நலன் கருதிய ஒரு ஒப்பந்தம், சமூக நலன் கருதிய ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஒப்பந்தம், ஹில்ஃபுல் ஃபுதூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒப்பந்தம். அதனுடைய பெயர் என்ன? ஹில்ஃபுல் ஃபுதூல். இந்த சிறப்பான ஒப்பந்தம் குறைஷி கோத்திரத்தைச் சேர்ந்த இந்த ஹாஷிம், முத்தலிப், அசத் இப்னு அப்துல் உஸ்ஸா, ஜுஹ்ரா இப்னு கிலாப், தைம் இப்னு முர்ரா போன்ற இந்த குடும்பத்தார்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஒப்பந்தத்தை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். இவர்களில் அப்துல்லா இப்னு ஜுதான் அத்-தைமி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வயதில் மூத்தவர், சமூகத்தில் மதிக்கப்படக்கூடிய ஒரு நபர். அவர் சொன்னால் மக்கள் கேட்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு சமுதாயத்திலே ஒரு நல்ல அந்தஸ்தை உடைய வயதிலும் மூர்த்த ஒரு நபர். அவருடைய வீட்டில் வைத்து இந்த ஒப்பந்தம் நடைபெறுகிறது. அந்த ஒப்பந்தத்தில் நான் மேலே சொன்ன எல்லா கோத்திரத்தார்களும் குடும்பத்தார்களும் ஒன்று சேர்ந்து அவரோட வீட்டில் வைத்து இந்த ஒப்பந்தத்திற்காக ஒன்று கூடுகிறார்கள். இதில் என்ன சாராம்சம், அந்த ஒப்பந்தத்திற்கு என்ன சாராம்சம் என்று சொன்னால், மக்காவாசிகள் அங்கு இருக்கக்கூடியவர்கள், வெளியூர் வாசிகள் வியாபாரம் செய்வதற்காக மக்காவிற்கு உள்ள வருகிறார்கள். மக்காவுக்கு எதுக்கு வர்றாங்கன்னா, மக்காவில் காபாவுக்காக மக்கள் பல நாலாபுறத்திலிருந்தும் ஒன்று கூடுவார்கள் இல்லையா? நாலாபுறத்திலிருந்தும் ஒன்று கூடக்கூடிய அந்த சமயத்திலே அந்த மக்காவினுடைய பகுதிகளிலே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தாலோ அல்லது யாருக்காவது அநியாயம் ஏற்படுத்தினாலோ, வெளியூர்காரங்க தானே, அவங்களுக்கு எதிராக உள்ளூரில் உள்ளவங்க ஏமாத்தினாலோ, அவங்களுடைய தளவாட சாமான்களை அல்லது அவருடைய வியாபார பொருட்களை கொடுத்துட்டு சீட்டிங் பண்ணி ஏமாத்தினாலோ, அவர்களுக்கு நியாயம், தர்மத்தையும் நீதியையும் வாங்கி கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே மக்காவாசிகளாக இருந்தாலும் சரி,
வெளியூர் வாசிகள் இங்க வந்து வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஹஜ்ஜுக்காக வேண்டி வரக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மக்காவாசிகள் வெளியூர் வாசிகள் இவர்களுக்கு இடையில் இவர்களுக்கு மத்தியிலே ஏதாவது ஒரு அநியாயமோ உரிமை மீறலோ ஏற்பட்டால் அதற்கு இந்த சமுதாயத்தில் அந்த மக்காவாசிகள் அனைவரும் எல்லா கோத்திரத்தார்களும் ஒன்று சேர்ந்து அந்த நியாயத்தை பாதிக்கப்பட்டவருக்கு வாங்கி கொடுக்க வேண்டும். இதுதான் நோக்கம். இப்படி ஒரு அற்புதமான ஒரு ஒப்பந்தத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளம் வயதிலேயே இளைஞராக இருக்கின்ற பொழுதே இந்த சமூக அக்கறையை கருதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈடுபட்டார்கள். ரசூலுல்லாஹ் பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயமாக இருந்தால் அது யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அதை சேர்ந்து செய்வதற்கு முயற்சிப்பார். அதே தீய விஷயமாக இருந்தால், கெட்ட ஒரு விஷயத்திற்கு ரசூலுல்லாவை ஈடுபடுத்த நினைத்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே சேர மாட்டார்கள், ஒதுங்கி விடுவார்கள். இதுதான் ரசூலுல்லாவுடைய சிறப்பான ஒரு நற்பண்பு, நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு நற்பண்பு. இந்த ஹில்ஃபுல் ஃபுதூல் அப்படின்ற இந்த உடன்படிக்கை பற்றி கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை இப்படி சொன்னார்கள். பாருங்கள், அந்த ஜுதான் அவர்களுடைய வீட்டில், இப்னு ஜுதான் அப்படிங்கிறவருடைய வீட்டிலே நடந்த ஒப்பந்தம் இருக்கிறதே, இந்த ஒப்பந்தம் எனக்கு மிகவும் நேசத்திற்குரிய ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தில் நானும் கலந்து கொண்டேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நானும் கலந்து கொண்டேன். இந்த ஒப்பந்தம் எப்படிப்பட்ட என்னுடைய பிரியத்திற்குரியது என்று சொன்னால், எனக்கு செந்நிற ஒட்டகங்களை கிடைப்பதை விட, செந்நிற ஒட்டகங்கள் என்றால் விலை மதிப்பு மிக்கது. அந்த காலத்தில் இன்னைக்கு உள்ள பென்ஸ் கார் மாதிரி அல்லது BMW கார் மாதிரி உயர்ந்த வாகனத்தை போன்று செந்நிற ஒட்டகங்கள் என்றால் அவ்வளவு மதிப்புமிக்க ஒரு வாகனம். அந்த ஒட்டகங்கள் எனக்கு கிடைப்பதை விட இந்த ஒப்பந்தத்தில் நான் கலந்து கொள்வதை நான் பெருமையாகவும் கருதுகிறேன், எனக்கு பிரியமானதாகவும் கருதுகிறேன் என்று சொன்னார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இப்போ உள்ள காலத்து அல்லது இஸ்லாம் வந்ததற்கு முன்னால் நடந்த ஒப்பந்தம் அல்லவா இது? இஸ்லாத்திற்கு பிறகு உள்ள காலகட்டத்தில் இது போன்ற ஒரு ஒப்பந்தம் எங்கு நடந்தாலும், நான் அழைக்கப்பட்டாலும் நான் அதை மனப்பூர்வமாக ஏற்று அதை நான் நிறைவேற்றுவதற்கு நடந்து அந்த ஒப்பந்தத்தில் கலந்து கொள்வேன் என்று பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை பார்க்கின்ற பொழுது சமுதாய சிந்தனை மிக்கவர்களாக, சமூகத்தினோடு ஒற்றுப்போகிறக்கூடியவர்களாக, சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை என்றால் முன்னே நிற்பவர்களாக, மக்களுக்காக, நியாயத்திற்காக, தர்மத்திற்காக, உரிமை இழந்தவர்களுக்குரிய உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்காக, வறியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் நசுக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்பவர்களாக பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இளம் வயதிலேயே இஸ்லாம் இங்கே சொல்லிக் கொடுக்கப்படுவதற்கு முன்னாடி இருந்தே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு சமுதாய சிந்தனை மிக்க ஒரு துடிப்பான இளைஞர்களாக இருந்தார்கள் என்பதற்குரிய அடையாளம் இந்த ஹில்ஃபுல் ஃபுதூலுடைய ஒப்பந்தத்தில், சமுதாய நலன் கருதிய ஒரு ஒப்பந்தத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அங்கமாக செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான். இந்த ஒப்பந்தத்தினுடைய ஆணிவேர் அடிப்படையே இனவெறியால் வெறுத்து ஒதுக்கி சண்டையிடக்கூடியவர்கள், அநீதங்கள் ஏற்படுகின்ற பொழுது அதை தடுப்பதற்காக வேண்டிதான். ஜுபைது கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவன், இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதனால தான் இந்த ஒப்பந்தத்தை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். என்னன்னு சொன்னால், ஜுபைது அப்படின்னு சொல்லக்கூடிய கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவன் தன்னுடைய வணிகம் பொருட்கள் கூட்ஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டு வியாபாரம் செய்வதற்காக மக்காவுக்கு வர்றான். மக்காவுக்கு வருகின்ற பொழுது சஹ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்தை சேர்ந்த ஆசிபுனு வாயில் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த மனிதனுடைய வணிகப் பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டு அதற்குரிய விலையை தர மறுத்து விடுகிறார். பொருளையெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி விரட்டி விடுறார். இவர்
கஷ்டப்பட்டு கொண்டு வந்து வியாபாரம் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த அந்த பொருட்களை எல்லாம் இப்படி வழிப்பறி பண்ணுவதை போன்று பிடுங்கிட்டானே அப்படின்னு சொல்லி பொருளை எல்லாம் பறிகொடுத்த அவர் என்ன செய்கிறாரு, தனக்கு சாதகமாக யாராவது வருவாங்களா, ஆதரவாக யாராவது வருவாங்களா, தனக்கு நேசத்திற்குரிய சில கோத்திரத்தார்களிடத்தில் போய் அப்துத்தார், மஹ்சூம், சஹம் இது போன்ற கோத்திரங்களிடத்தில் போய் ஒவ்வொரு ஆள்கிட்டையாக போய் உதவி கேட்குறான். இந்த மாதிரி அநியாயம் பண்ணிட்டான் ஒருத்தன், என்ன நீங்கள் எனக்கு நியாயம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி போய் அங்கே ஒவ்வொருவரிடம் கேட்கின்ற பொழுது ஒவ்வொரு கோத்திரத்தார் அவனுக்கு ரொம்ப நெருக்கமான கோத்திரமாக இருந்தும் கூட அவர்கள் யாரும் உதவி செய்ய முன்வராமல் ஒதுங்கிக் கொள்கிறார்கள், சட்டை செய்யாமல் இருந்து விடுகிறார்கள். இது அவனுக்கு ரொம்ப மனசில் ஆழமாக பாதித்து என்ன பண்ணுறான், அபு குபைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலையில் ஏறி நின்று ஒரு இரங்கல் அழுது கொண்டு ஒரு கவிதையை உரத்த குரலிலே பாடுகின்றான். இப்படி அநியாயம் செய்து விட்டார், இந்த ஊரில் இப்படி நடந்துருச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சுன்னு பெரிய நீண்ட கவிதை ஒன்றை படித்து கொண்டு இருக்கிறான், எல்லாருக்கும் வழங்குற மாதிரி. அந்த காலத்தில் மைக்கு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை. அந்த மலை முகடு எங்கேயாவது இருக்கோ அந்த முகடுக்கு மேலே ஏறி நின்று ஒருவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார், அறிவிப்பு. அப்போ புரிந்து கொள்வார்கள் இவர் என்னமோ முக்கியமான விஷயம் சொல்கிறாரு அப்படின்னு மக்களுடைய கவனம் திரும்பும். அந்த காலத்தில் பாங்கு சொல்வது கூட அப்படித்தான் இருந்தது. முகடு மேலே ஏறி நின்று தான் பாங்கு சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் முதல்ல மக்களிடத்தில் தீனுல் இஸ்லாத்தை தன்னுடைய குடும்பத்தாரை அழைத்து விருந்தளித்து அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது மலை மேலே முகடில் ஏறி நின்று தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த மலைக்கு பின்னாடியிலிருந்து ஒரு கூட்டம் உங்களை தாக்க வருகிறது என்று சொன்னால் நீங்கள் அதை நம்புவீர்களா? நிச்சயமாக நம்புவோம், நீங்கள் அமீன் அல்லவா, நம்பிக்கைக்குரியவர் அல்லவா, நீங்கள் சொன்னால் அது பொய்யாக வாய்ப்பில்லையே என்று குடும்பத்தார்களே சொன்னார்கள். பிறகுதான் ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை சொன்னார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை நான் சாட்சி கூறுகிறேன், அல்லாஹ் ஒருவன் என்று நான் சாட்சி கூறுகிறேன். இதைத்தான் நீங்களும் சொல்லணும். லா இலாஹ இல்லல்லாஹ், இறைவனை தவிர வேறு யாரும் கடவுள் இல்லை, இறைவன் இல்லை, அல்லாஹ் ஒருவனே இறைவன் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் அவர்கள் என்ன இவருக்கு புத்தி கித்தி பேதலித்து விட்டதா, ஏன் இப்படி நம்மை அழைத்து வந்து கேவலப்படுத்துகிறாரா என்றெல்லாம் சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தாவாவினுடைய ஆரம்ப கட்டம் இப்படி மலை மேல், அதாவது ஒரு குன்றின் மேல் ஏறி என்று தான் ரசூலுல்லாஹ் அழைத்தார்கள். இப்படியாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு முகட்டு பகுதியில் என்று சொல்லுவாங்க. இன்றைக்கும் நம்ம மினாராட்டுகள் மேலே நம்ம மைக் ஒளிபெருக்கியை வைத்திருக்கிறோம். எதற்கு? மேலிருந்து ஒரு சப்தத்தை எழுப்புகின்ற பொழுது நிறைய பேரிடத்தில் போய் அது சேரக்கூடியதாக இருக்கும். அன்னைக்குள்ள டெக்னாலஜி முகடில் என்று சொல்லுவாங்க. இப்படியாக அவர் மேலே ஏறி நின்று தன்னுடைய கவலையை சொல்லுகின்ற பொழுது அந்த பக்கமாக ஜுபைர் இப்னு அப்துல் முத்தலிபு கிராஸ் பண்ணி போகிறார். போகும் பொழுது தான் பார்க்கிறார், என்ன இவர் யார் இப்படி சத்தம் போட்டு ஒப்பாரி வைத்து அழுது கொண்டு கவி பாடுகிறாரு என்று விசாரிக்கும் பொழுதுதான் இவர் கைவிடப்பட்டவர், இவருடைய சொந்த கோத்திரங்கள், அதோடு இவருடைய நேசமிக்க கோத்திரங்களே இவருக்கு நியாயம் கற்பிக்க முடியாமல், நியாயம் வாங்கி தர முடியாமல், கண்டுகொள்ளாமல் விட்டு கைவிடப்பட்டு விட்டார் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் நான் மேலே சொன்ன எல்லா கோத்திரங்களும் ஒன்று சேர்ந்து, ஓகே மக்காவில் ஒரு சேஃப்டி இல்லை, மக்காவுடைய இந்த சேஃப்டிக்காக வேண்டி நாம் என்ன செய்யணும், ஒரு ஒப்பந்தத்தை போட்டு எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒரு குரலாக நியாயத்திற்காக நின்று போராட வேண்டும் என்கின்ற அந்த நியாய தர்ம சிந்தனை அங்கு உதித்து பிறகு இந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தில் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரும் கலந்து கொண்டார்கள். இதன் மூலம் அந்த பாதிக்கப்பட்ட அந்த நபருடைய அந்த வணிகப் பொருட்களை அந்த ஆசிபுனு வாயில் அப்படின்னு ஏமாத்தினான் இல்லையா, அவரிடத்திலிருந்து பெற்று கொடுத்தார்கள் இந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள். எனவே அங்கு நியாயம் தர்மம் நிலைநாட்டப்பட்டது. இப்போ இந்த ஹில்ஃபுல் ஃபுதூல் அப்படிங்கிற ஒப்பந்தம் தான் மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்திற்கு முன்பே, நுபுவத்திற்கு முன்பே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அற்புதமான ஹில்ஃபுல் ஃபுதூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒப்பந்தத்தில் ஒரு இளைஞராக இருந்து சமுதாயத்திற்காக சிந்தித்தார்கள். இன்னைக்கு சமுதாய சிந்தனை இல்லாமல் எத்தனையோ இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? என்னுடைய வீடு, என்னுடைய பணி, வேலை, நான் படித்தேன், நான் சம்பாதிச்சேன், நான் கார் வாங்கினேன், பங்களா வாங்கினேன், கல்யாணம் முடித்தேன்,
நான் யூஎஸில் போய் செட்டில் ஆனேன் அல்லது யூகேல போய் செட்டில் ஆனேன், என்னுடைய லைஃப் அப்படியே போகுது. சொந்த அத்தா அம்மா கிட்டேயே ஃபோன் எப்போ பேசுகிறாங்கண்டா ஒரு மாதத்துக்கு அப்புறம், 2 மாதம் கழித்து. ஊர் பக்கம் போகவே மாட்டாங்க. ஏன்னா அமெரிக்காவுக்குள்ளே போனதுக்கப்புறம் திரும்ப ஊருக்கு போக மனசு வராது நிறைய பேருக்கு. அப்படி வாழ்க்கை அந்த லைஃப் ஸ்டைலை மாற்றி அவர்கள் லைஃப் ஸ்டைல் எங்கே போனாலும் இஸ்லாமிய அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வது தான் ஒரு புத்திசாலித்தனம். அதற்காக வேண்டி இஸ்லாம் சம்பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, நல்லா வாழக்கூடாது அனுபவிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. அல்லாஹுடைய அருளையும் அவனுடைய நியாமத்துகளையும் அனுபவிக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அதே நேரத்திலே சமுதாய சிந்தனை என்பது சமுதாயத்திலே நீதிக்காக அநியாயத்தை எதிர்த்து நிற்பதற்காக வேண்டி ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும் என்கின்ற ஆழமான அந்த சிந்தனையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த ஹில்ஃபுல் ஃபுதூல் ஒப்பந்தம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு அப்படின்னு இருக்கலை. இந்த ஒப்பந்தத்தில் இருந்தவர்கள் எல்லாம் பெரிய பெரியவர்கள், கோத்திரத்தார்கள், தலைவர்கள் எல்லாம். ரசூலுல்லாஹ் ஒரு இளைஞர், 25 வயது கூட ஆகாதவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாய சிந்தனை இளம் வயதிலேயே இருந்தது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் இளம் வயது அந்த துடிப்பு என்பது பல பேருக்கு கேளிக்கைகளிலும் சிந்தனைகள் மாற்றமாகவும், சில பேருக்கு பணங்காசு சம்பாதிக்கணுன்ற சிந்தனை இருக்கும், சில பேருக்கு தவறான வழிகளில் போகக்கூடியவர்களாக இருப்பார்கள், சில பேர் சமுதாயத்தை பற்றி எந்த ஒரு கவனமும் இல்லாதவர்களாக இருப்பார், தன்னை சுற்றி என்ன நடக்குது என்று தெரியாதவர்களாக இருப்பார்கள். இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் டெக்னாலஜி, ஃபோனு, கெசட்டுகள் எல்லாம் வந்ததுக்கப்புறம் வெளியிலேயே யாரையும் பார்க்க முடிவதில்லை. எல்லோரும் இந்த இணையதள உலகத்திற்குள்ளே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தலை குனிந்தவர்களாக வாழக்கூடியவர்கள் தலை குனிந்து ஒரு அடக்கத்தினால் தலை குனிந்தவர்களாக இருக்காமல் ஃபோனை வைத்துக்கொண்டு பார்க்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இன்னைக்கு நிகழ்காலத்தில் வாழ்வதை விட நிழல்காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிராக்டிக்கல் லைஃப் வாழ்வதை விட டிஜிட்டல் லைஃப்பில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இளைஞர்கள், எத்தனை இளைஞர்கள் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள், எத்தனை இளைஞர்கள் பள்ளிவாசலிலே முதல் சஃபில் நிற்கிறார்கள், எவ்வளவு இஸ்லாமிய நிகழ்ச்சிகளும் எவ்வளவு அறிவுரைகளும் எவ்வளவு மார்க்க சம்பந்தமான நிகழ்ச்சிகள் நடந்தாலும் இன்றைய காலம் இளைஞர்கள் சமுதாயத்தை விட்டும் பள்ளிவாசல்களை விட்டும் தூரமாக இருக்கிறார்கள் என்பது ஒரு கசப்பான ஒரு உண்மை. ரசூலுல்லாஹ் எதுக்கு பள்ளிவாசலுக்கு 5 நேரம் வருவதற்காக நம்மளை அழைத்தார்கள்? சமுதாய சிந்தனை வர வேண்டும், அடுத்தவர்களுடைய கஷ்டத்தை அப்போதான் பார்க்க முடியும். அடுத்தவர்கள் நமக்கு பக்கத்தில் நின்று ஒரு குரூப்பாக ஒரு சமுதாயமாக ஒரே சிந்தனையோடு நாம் வாழுகின்ற பொழுதுதான் ஒருவரை ஒரு நாளைக்கு அந்த மஹல்லாவாசிகள் 5 முறை ஒன்று கூடி சந்திக்கின்ற பொழுது சமுதாயத்தில் இன்னார் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது, இவருக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அதை சரி செய்வதற்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ற ஆலோசனைகள், ஒருவரை ஒருவர் மீது அக்கறை கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். அது நல்ல விஷயத்திற்காக நிறைய பயன்படும். உழைப்பாக இருக்கட்டும், ஒரு தொழிலாக இருக்கட்டும், நல்ல நிகழ்வுகளை செய்வதற்கான முயற்சியாக இருக்கட்டும், தொழுவதற்கு 5 வக்து பள்ளிவாசலுக்கு இதற்குத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓர் அணியில் நின்று இறைவனிடத்திலே நீங்கள் தொழுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ஒரு இடத்துல குர்ஆனில் சொல்றான், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஃபீ சபீலிஹி ஸஃபன் கஅன்னஹும் புன்யானும் மர்சூஸ் அப்படின்றான். அதாவது நீங்கள் போராடுகின்ற பொழுது எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் ஓர் அணியில் ஒன்றாக நின்று நீங்கள் போராடினீர்கள் என்றால் ஒரு அரணை போன்று, புன்யானும் மர்சூஸ் ஈயத்தால் வார்க்கப்பட்ட ஒரு அணியா ஒரு சுவரை போன்று நீங்கள் அரணாக நின்று போராடுகின்ற பொழுது உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது. இது எல்லாருக்கும் பொருந்தும். சமுதாயத்தில் எப்போவுமே நம்ம சமுதாயம் பிரிந்திருக்கிறதன் காரணத்தினால தான் சமுதாயத்தினுடைய நிலை என்பது ரொம்ப பரிதாபத்திற்குரிய நிலையாக இருக்கிறது இல்லையா?
இன்று இஸ்லாமியர்கள் உலகத்திலேயே அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். எத்தனை கோடி இருப்பாங்க? எத்தனை மில்லியன் இருப்பாங்க? 180 மில்லியன் இருக்காங்க. இவ்வளவு மனித வளத்திலும் இஸ்லாமியர்கள் அதிகமாக இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். பணபலத்திலும் இஸ்லாமியர்கள் அதிகமானவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் எந்த நாட்டில், யாருடைய நாட்டில் அல்லாஹ் அதிகமான வளங்களை கொடுத்துருக்கிறான்? அது எண்ணெய் வளமாக இருக்கட்டும், அல்லது பெட்ரோலாக இருக்கட்டும், அல்லது எந்த ரப்பராக இருக்கட்டும், ஒவ்வொரு நாட்டிலும் இஸ்லாமிய நாடில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் அல்லாஹ் பரக்கத்தாக கொடுத்துருக்கிறான், செல்வ செழிப்பை கொடுத்துருக்கிறான். ஆனால் அந்த செல்வ செழிப்பை வைத்துக்கொண்டு, அறிவாற்றல்களை வைத்துக்கொண்டு, இந்த சமுதாயத்தில் இஸ்லாமியர்கள் தான் ஒவ்வொரு இன்றைய கண்டுபிடிப்புகளுடைய அச்சாரமாக, இன்றைய ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளுடைய அஸ்திவாரமாக, ஆணிவேராக இருந்தவர்கள் இஸ்லாமியர்கள் தான். மருத்துவமாக இருந்தாலும் சரி, தொழில்துறைகளாக இருந்தாலும் சரி, சயின்டிஃபிக் டெக்னாலஜியில் நீங்கள் பார்த்தாலும் சரி, ஒவ்வொரு இன்வென்ஷன்ஸ், கண்டுபிடிப்புகளையும் இஸ்லாமியர்கள் கண்டுபிடித்து இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிறார். குர்ஆன் ஆராய்ந்து அறிவை பயன்படுத்தி இஸ்லாமியர்கள் கண்டுபிடித்து இந்த உலகத்தில் கொடுத்திருக்கிறார். கோல்டன் ஏஜ், மீடியவல் பீரியட்னு சொல்லுவாங்க. 1500கள், 1900, 1500கள், 1000கள், இதிலெல்லாம் எவ்வளவு சிந்தனையாளர்கள், எவ்வளவு உலமாக்கள், எவ்வளவு ஆலிம்கள், ஹாஃபிதுகளாகவும் இருப்பார்கள், ஆலிம்களாகவும் இருப்பார்கள். அதே நேரத்தில் அவர் ஒரு மருத்துவராகவும் இருப்பார், அவர் கணிதவியலாளராகவும் இருப்பார், ஒரு இன்ஜினியராக இருப்பார். அதுபோல ஒரு மிகப்பெரிய ஏரோநாட்டிக் இருப்பார், அல் ஃபிரான்சி போன்றவர்கள். ஒரு அந்த நிலங்களை தேடி செல்லக்கூடிய ஒரு வித்தகராக இருப்பார், அல் பீரூனி போன்றவர்கள். அல் ஹுவாரஸ்மி போன்றவர்கள் கணிதவியலாளர்கள். அல்காரிதம் இன்னைக்கு படிக்கிறோம். இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மாடர்ன் டெக்னாலஜியில் எல்லாமே அந்த ஒரு அல்காரிதம். ஒவ்வொரு கணிதவியலும் சரி, ஒவ்வொரு சயின்ஸும் சரி, புகைப்படமாக இருக்கட்டும், ஒரு ஃபோன் டெக்னாலஜியாக இருக்கட்டும், இது ஆரம்ப புள்ளி இஸ்லாமியர்களிடமிருந்து வந்தது. இதை நாம் பெருமையாக சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் அது போன்ற அறிவியலாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் இன்று வாழுகிறார்களா என்றால் ரொம்ப கேள்விக்குறியான ஒரு விஷயம். அப்போ அவ்வளவு இல்மு அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் கொடுத்திருந்தும் இஸ்லாமியர்களுக்கு படைபலத்தையும், பணபலத்தையும், ஆட்கள் பலத்தையும், அறிவு பலத்தையும், இயற்கை வளங்களையும் அல்லாஹ் கொடுத்ததற்கு பிறகும் கூட இன்னைக்கு இஸ்லாமியர்கள் தான் ஆட்கள் அதிகமாக இருந்தாலும், நபர்களால் அதிகமானவர்களாக இருந்தாலும், பணத்தால் அதிகமானவர்களாக இருந்தாலும், ஒற்றுமை இல்லாததன் காரணத்தினால ரொம்ப பலகீனமானவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கம்மின் ஃபிஅத்தின் கலீலத்தின் கலபத் ஃபிஅத்தின் கஸீரத்தன் பிஇذனில்லாஹ். எவ்வளவு சிறிய படைகள் மிகப்பெரிய பெரிய படைகளை எல்லாம் ஜெயித்திருக்கிறார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ்வுடைய பிஇذனில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதியோடு. இன்னைக்கு பெரிய அளவில் நம்ம ஆட்கள் இருந்தும் கூட கல்வியிலும் சரி, விஞ்ஞானத்தில், தொழில்நுட்பத்தில் நம்ம ரொம்ப குறுகியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் இந்த நிலைமையை மாற்றுவதற்கு நாம் முன்னேற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதிலேயே, இளம் வயதிலேயே இப்படி ஒரு அற்புதமான ஒப்பந்தத்திலே கலந்து கொண்டு தன்னுடைய சமூக சிந்தனையை பதிவு செய்கிறார்கள். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன். ரசூலுல்லாஹ் வெரி குட் பிஸ்னஸ் மேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஆரம்ப காலகட்டத்திலேயே ரசூலுல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட தொழில் அப்படின்லாம் செய்யலை, குறிப்பிட்ட தொழில் ஒன்றும் செய்யவில்லை. அவங்க என்ன செஞ்சாங்க, வளரக்கூடிய சின்ன வயசாக இருக்கும் பொழுது தன்னுடைய பெரியத்தாக்கு உதவியாக இருந்தார்கள், எல்லாம் ஓகே. அரபுலகத்தையே கட்டி ஆண்ட ரசூலுல்லாஹ் இளம் வயதிலே பனி சாது கோத்திரத்தார்களுடைய ஆடுகளை மேய்த்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அதை சொல்லியிருக்காங்க, நான் ஆடு மேய்த்திருக்கிறேன் என்று.
ஒரு தலைவர், ஒரு உலகத்தையே கட்டி போட்ட ஒரு தலைவர், உலகத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு தலைவர், எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை எல்லாம் சாதாரணமாக ரசூலுல்லாஹ் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளவு நுட்பம் உடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளம் வயதிலே ஆடு மேய்த்திருக்கிறார்கள். அரபுகளுடைய அந்த ஜாஹிலியா காலகட்டத்திலேயே அரபுகள் மக்காவாசிகளுடைய ஆடுகளை மேய்த்து அதற்கு கூலி வாங்கி தானியமாக வாங்கியிருக்கிறார்கள் என்றெல்லாம் நம் ஹதீஸ்களில் பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வயது வாலிபம் அடைந்த பொழுது ஆடு மேய்ப்பதை நிறுத்திவிட்டு பிஸ்னஸுக்குள்ளே அப்போ தான் நுழைகிறாங்க. ரசூலுல்லாஹ் பிஸ்னஸுக்குள்ளே இளம் வயதில், அதாவது வாலிப வயது வந்ததும் நுழைகிறார்கள். சாயிப் இப்னு அபு சாயிப் இவர் தான் ரசூலுல்லாஹ் கூட முதல்ல பிஸ்னஸ் செய்தவர், பிஸ்னஸ் பார்ட்னர். இவர் ரசூலுல்லாஹ் கூட சேர்ந்து முதல் இணைந்து வணிகம் செய்ய தொடங்கினார்கள். 2 பேர், ரசூலுல்லாஹும் அவர்களும். என்ன செய்வாங்க? பொருட்களை வாங்கி கொண்டு வெளியூருக்கு போய் அந்த பொருட்களை விற்பார்கள், அல்லது அங்கிருந்து வாங்கி கொண்டு வந்து இங்கே வைப்பார்கள். இந்த ட்ரேடிங் பிஸ்னஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முதலில் பிஸ்னஸ் செய்தவங்க யார்? சாயிப் இப்னு அபு சாயிப் அல் மக்ஸூமி. ஒரு நல்ல நண்பராக, ரொம்ப நாணயமானவராக. ரசூலுல்லாவோடு பிஸ்னஸில் நாணயம் என்பது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு பரிவர்த்தனை செய்கிறோம் என்றால், ஒரு வணிகம் செய்கிறோம் என்றால், இந்த ட்ரஸ்ட் வர்த்தி நாணயம் என்பது, நேர்மை என்பது மிக மிக முக்கியம், அவசியம். அந்த நாணயமும் நேர்மையும் மிக்கவர்களாக இருவரும் பிஸ்னஸ் செய்தார்கள். இன்னைக்கு எத்தனையோ பேர் பார்ட்னர் போட்டுக்கிட்டு கடைசியில் அது அவ்வளவு அந்யூன்யமாக பார்ட்னராக திரும்பினவங்களாம் இருந்தவங்கள்லாம் ஒரு கட்டம் பணம் அவர் இருவர்களையும் ஒரு கட்டத்தில் பிரித்து விடுகிறது, ஜென்ம எதிரியாகவே மாற்றி விடுகிறது. ஒருவரை ஒருவர் மிகைத்து ஏமாற்றுகின்ற அளவிற்கு, அவருக்கு துரோகம் செய்கின்ற அளவிற்கு பணம் அவருடைய சிந்தனையையும் உள்ளத்தையும் மாற்றி விடுகிறது. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானா. அப்படி முதலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பிஸ்னஸ் செய்த அந்த சாயிப் இப்னு அபு சாயிப் இருக்கார் இல்லையா, இவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது இளம் வயதில் 25 வயதில் நடக்கக்கூடிய விஷயம், 20-25 வயதில் மக்கா வெற்றி அடைந்த பிறகு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி அடைந்த பிறகு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஒரு பெரிய கூட்டத்தோடு மதீனாவிலிருந்து மக்காவிற்குள், மக்கா இரத்தமின்றி, கத்தியின்றி, சண்டையின்றி மக்கா மாநகரம் வெற்றி கொள்ளப்படக்கூடிய அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன பொழுது, நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே தன்னை மதித்தவர்களை மறக்கவே மாட்டார்கள், தன்னோடு நட்பு பாராட்டியவர்களை மறக்க மாட்டார்கள், தனக்கு ஒரு உபகாரம் செய்தவர்களை ஒருபோதும் அவர்கள் மறந்த சரித்திரமே கிடையாது. அப்படிப்பட்ட புனிதர் அவர். நபிகள் நாயகம் ரசூலை கரீம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய வெற்றிக்குள்ளே போன உடனே ரசூலுல்லாஹ் எப்படி தெரியுமா கண்டுகொள்கிறார்கள்? இந்த இதே சாயிப் இப்னு அபு சாயிப் அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்த உடனேயே தன்னுடைய கடந்த கால சிந்தனையிலிருந்து ஒரு பசுமையான அந்த முதலிலே பிஸ்னஸ் செய்தார்கள் இல்லையா, அதை நினைத்து அவர்கள் சொல்லுகிறார்கள், மர்ஹபன் பி அஹி வ ஷரீகி, நண்பரே, என்னுடைய தொழில் நண்பரே, எப்படி ஷரீகி, என்னுடைய பார்ட்னரே, அழகான முறையில் நடந்தீங்களே, என்னுடைய பார்ட்னர்களே, எப்படி இருக்கிறீங்க, வாங்க அப்படின்னு சொல்லி, எப்பொழுது ஒரு ராஜாவாக, அரசராக, இத்தனை பேருக்கு தலைவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை விரட்டிவிட்ட ஒரு ஊருக்கு திரும்பவும் அதிகாரத்தோடும் தோரணையோடும் ரசூலுல்லாஹ் செல்லுகின்ற பொழுது, சாதாரணமாக ஒரு காலத்தில் நம்ம கூட இருந்து வேலை செஞ்சாங்க, பிஸ்னஸ் பண்ணாங்கங்கிறவரை அடையாளம் கொண்டு நண்பரே, தொழில் நண்பரே என்று சொல்லி அவரை கூப்பிட்டு அழகான முறையில் உபசரித்தார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது, இன்னைக்கு பார்க்குறோம், நம்ம கூட பிஸ்னஸ் செஞ்சுருப்பார் சின்ன வயசில், அல்லது நம்ம கூட இளம் வயதில் நம்ம கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழலில் நம்மோடு உதவியாக பிஸ்னஸ் வணிகம் செய்திருப்பார். திடீரென்று அவருக்கு ஏதோ அல்லாஹ் ஒரு ரிசுக்கை கொடுத்து உயர்த்தி மேலே கொண்டு வந்துடுவான். கீழே இருக்கும் பொழுது தன்னோடு இருந்தவரையும் உதவியவரையும்
மறந்து விடுவார். வளர்ந்த பிறகு, பணக்காரன் ஆனதுக்கு பிறகு இவரை பார்க்கறதுக்கு அவர் ஏதோ நமக்கு தெரிந்தவரே அப்படின்னு சொல்லி வீடு வீடாக ஒவ்வொரு இடமா போய் அனுமதி வாங்கி அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் பார்க்கும் பொழுது இவர் உள்ளே இருந்து கொண்டே இல்லை என்று அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லுவார். நிதர்சனமாக நடக்கக்கூடிய விஷயம். இப்படி மனிதனுடைய மனம், பணம் ஒன்றே மனதை மாற்றி விடுகிறது. பணம் பத்தும் செய்யும் என்று சொல்லுவாங்க இல்லையா, பணம் மனிதனுடைய மனதை மாற்றி விடுகிறது. ஒரு இறுக்கமான வாழ்க்கைக்குள் ஒரு மனிதனை தள்ளி விடுகின்றது, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நட்பு பாராட்டியவரையும் நினைத்து பார்த்து உபகாரம் செய்தவர்கள் பெருமான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதற்கு பிறகு அன்னை ஹதீஜா அம்மையாருடைய, ஹதீஜா அம்மையார் அது ரசூலுல்லாஹ்வுடைய முதல் மனைவி. அந்த ஹதீஜா பின்த் ஹுவைலித் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகப்பெரிய ஒரு வணிக செல்வ சீமாட்டி. ஹதீஜானாலே சீமாட்டி. அப்படி ஒரு பணக்கார ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் பணம் யார் அந்த வியாபாரம் கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்டேருந்து அந்த பொருளை வாங்கி கொண்டு விற்று நல்ல முறையில் லாபம் சம்பாதித்து கொண்டு வந்து கொடுக்கிறது தான் ரசூலுல்லாஹ்வுடைய பணியாக இருந்தது. அப்பொழுது ஹதீஜா அம்மையாருடைய நேரத்தில் ஹதீஜா அம்மையார் ரசூலுல்லாஹ்வை பற்றி கேள்விப்படுகிறார்கள். அப்படியா, அப்போ அவரை அழைக்கிறார்கள், வீட்டுக்கு அழைத்து இந்த மாதிரி இந்த பொருளை விற்று கொண்டு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே, நீங்கள் உங்களை பற்றி நல்லா நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், நீங்கள் இந்த பொருளை விற்று கொண்டு வர வேண்டும், லாபம் அதிகமாக கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்தீர்கள் என்றால், பொதுவாகவே ஹதீஜா அம்மையாருடைய பழக்கம் என்னவென்று சொன்னால், தன்னுடைய பொருட்களை யார் கொண்டு போய் விற்று தன்னுடைய லாபத்தை கொண்டு வருகின்றார்களோ அவர்களுக்கு லாபத்தினுடைய ஒரு பகுதியை, பங்கை கொடுக்கக்கூடிய ஒரு வளமை வைத்திருந்தார்கள். இப்போ சொன்னாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட, முகமது அவர்களே நீங்கள் போய் விற்று விட்டு வாருங்கள், உங்களுக்குரிய பகுதியை நான் மற்றவங்களுக்கு கொடுக்கறதை விட கொஞ்சம் அதிகமாகவே தர்றேன் அப்படின்னு சொல்லி, ரசூலுல்லாஹ் நம்பிக்கைக்குரியவர் இல்லையா, அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே தர்றேன், நீங்கள் போய் தைரியமாக விற்றுட்டு வாங்க அப்படின்னு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நண்பகத்தன்மையை கொண்டும் வாய்மை அந்த ஒழுக்கத்தை அடிப்படையிலும் கொடுக்கல் வாங்கலிலே சரியாக இருப்பதன் காரணத்தினாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பரக்கத்தை கொண்டும் அவர்களுக்கு அதிகமான வியாபாரம் நடக்கிறது. ரசூலுல்லாஹ் கூடவே அவருடைய அடிமை மைசரா அப்படின்ற ஒரு பெண்மணியையும் அனுப்பி வைக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டத்தோடு மைசராவும் போகிறார்கள். வியாபாரம் நடக்கிறது. வியாபாரம் நல்ல பங்கு நல்ல சம்பாதித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா அம்மையாரிடத்தில் வந்து கொடுக்கிறார்கள். ஹதீஜா அம்மையார் ஆச்சரியப்படுகிறார்கள். ஆச்சரியப்பட்டதற்கு பிறகு, இவ்வளவு நேர்மையானவரா, இவ்வளவு அதிகமாக பொருட்களை விற்று நமக்கு லாபத்தை கொண்டு வந்திருக்கிறார், அதுவும் நேர்மையான முறையில் வியாபாரம் செய்து வந்திருக்கிறார்களே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு நல்ல எண்ணம் ஹதீஜா அம்மையாருக்கு ஏற்படுகிறது. ஹதீஜா அம்மையாரோ அப்பொழுது பணக்காரியாக செல்வ சீமாட்டியாக இருந்தாலும் கணவனை இழந்த விதவையாக இருந்தார்கள். கணவனை இழந்தவர்களாக விதவையாக இருந்தார்கள். அந்த சமயத்தில் தான் மைசரா அம்மையார் அவர்கள் கூட அனுப்புனாங்க இல்லையா, அந்த மைசராங்கிற ஒரு அடிமை, அவர்கள் ரசூலுல்லாஹ் அங்கே போய் வந்த செய்திகளை எல்லாம் மிகைத்து அழகாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு நாணயமான ஒருவரை நான் பார்த்ததில்லை, இப்படிப்பட்ட ஒரு சொல்லில் தூய்மை, எண்ணத்தில் தூய்மை, செயலில் தூய்மை, அற்புதமான ஒரு மனிதர் அப்படின்னு ரசூலுல்லாஹ்வை பற்றி அப்படி இப்படின்னு கண்ட உண்மையை அப்படியே அந்த ஹதீஜா அம்மையாரிடத்தில் சொல்ல 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 ஹதீஜா அம்மையாருடைய மனதிலே, கணவனை இழந்து வாடிக்கொண்டிருந்த அந்த உள்ளத்திலே, அந்த மக்காவிலே எத்தனையோ குறைஷி தலைவர்கள், பணக்காரர்கள், வாலிபர்கள் நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போசல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த ஹதீஜா அம்மையாரிடத்திலே. ஹதீஜா அம்மையார் யாருடைய அந்த விண்ணப்பத்தையும் யாருடைய ப்ரப்போசலையும் ஹதீஜா அம்மையார் எடுத்தும் பார்க்கவில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேள்விப்பட்டு, அவர்களை பற்றி பார்த்து சிலாகித்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனதில் ஆழமாக பதிய வைத்து ரசூலுல்லாவை நான் கணவனாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்திற்கு வருகிறார்கள். பிறகு தன்னுடைய தோழி நஃபீசா அப்படிங்கிற நஃபீசா பின்த் முனப்பிஹ், அந்த நஃபீசா அம்மையாரிடத்தில் போய் இந்த மாதிரி நான் விருப்பம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அந்த அம்மையார் போய் ரசூலுல்லாஹ் இடத்துல போய் சொல்கிறாங்க, தூது அனுப்புகிறாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட போய் சொன்னதும்
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனம் சிந்தித்துவிட்டு, நான் என்னுடைய தகப்பனுடைய சகோதரிடத்திலே நான் கேட்டு ஆலோசனை பெறுகிறேன் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாவுடைய அத்தாவோட பிறந்த சகோதரர்கள் சின்னத்தா பெரியத்தா அவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அப்படியா நல்ல விஷயம், கதீஜாவும் ரொம்ப நேர்மையான ஒரு நல்ல மனுஷி, அவங்க நல்லவங்க, ஒழுக்கமானவங்க, சீதேவி, அதனால் ரொம்ப நீங்கள் கல்யாணம் பண்ணலாம் தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி ஹதீஜா அம்மையாருடைய அத்தா, ஹதீஜா அம்மையாருடைய சகோதரர்கள் அவங்கள்ட்டெல்லாம் போய் அவங்க வீட்டார்களிடத்தில் பேசி இரு வீட்டார்களும் முடிவு செய்து இங்கே திருமணம் நடைபெறுகிறது. அந்த திருமணத்தின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது 25, ஹதீஜா அம்மையாருடைய வயது 40. ஹதீஜா அம்மையார் வாழக்கூடிய காலம் முழுவதும் ரசூலுல்லாஹ் மட்டும்தான் கணவர். ஹதீஜா அம்மையார் மட்டும்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவி. ஹதீஜா அம்மையார் இறக்கின்ற வரையிலே அவர்களோடு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். இன்னும் இவருடைய வாழ்க்கை குறிப்புகளை பற்றி நாம் அடுத்த வாரம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு கேட்பதற்கும் அதை பேசுவதற்கும் அருள் புரிவானாக. அதன்படி வாழ்வதற்கும் இதை கொண்டு நமக்கு பலனடைவதற்கும் அல்லாஹ் தஆலா நமக்கு அருள் புரிவானாக. வ ஆகிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.